ஹலோ ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். மே 18 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா, ஒரு காலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காண்டி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. கரெக்டு. மே 18 வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய இனப்படுகொலை நாள் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்துட்டு நம்ம செய்யலான் இருக்கிறோம். அது வந்து தமிழ் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். இந்த ஆடியோவை நீங்க முழுமையா கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் மீது எப்பவுமே ஒரு குற்றத்தை சொல்லுவாங்க. நாங்கள் கொத்து கொத்தாக சாகும்போது நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? மானாட மயிலாட பார்த்து ரசிச்சு கைதட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு குற்றத்தை சொல்லுவாங்க. அந்த குற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் செய்திருக்கிறார்கள் என்பது 100க்கு 100 உண்மைதான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்றைக்கு தமிழ் மக்களை ஆண்டு கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி தான் தமிழ் மக்களை இந்த குற்றத்தை செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்தார். மக்களுக்கு ஈழத்துல நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் தெரிஞ்சாதானப்ப மக்கள் போராடுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. இல்லைன்னா மானாட மயிலாட தான் பார்ப்பாங்க. மானாட மயிலாட சூப்பரா இருக்கு, நல்லா பண்றாங்க, நம்பித்தான் இருக்காங்க, அப்புறம் பார்க்க தான் செய்வாங்க. ஈழத்துல நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் தெரியப்படுத்தணும்னு நினைச்சு போராடிய நபர்கள் மீதெல்லாம் வழக்குகள் போட்டாங்க. தீக்குளிச்ச நபர்களை எல்லாம் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அப்புறம் எப்படிப்பா வந்து அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை எங்களுக்கு தெரியும், நாங்க எப்படிப்பா போராட முடியும்? திட்டமிட்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி தான் தமிழ் மக்களை இவ்வளவு பெரிய ஒரு குற்ற சமூகமாக மாற்றுவதற்கு தமிழ்நாட்டு தமிழர்களை ஆளாக்கியிருக்காரு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மக்களே. த முஃபாசா கிங் அப்படிங்கிற ஒரு சிங்கங்களை வைத்து கிராபிக்ஸ் முறையில எடுக்கப்பட்ட படத்தை பார்த்தேன். அதோடைய பாகம் 2 பார்த்தேன். மிக அற்புதமாக இருந்தது. அதுல முக்கியமாக எனக்குள்ள தோன்றின ஒரு அரசியலை உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சேன். அதுக்கான நேரம் வந்து இன்னைக்குதான் வந்திருக்கு. கூட்டம் கூட்டமாக குழுக்களாக சிங்கங்கள் காட்டில் வாழும். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு ராஜா சிங்கம் ஒரு ராணி சிங்கம் இருக்கும். அப்படிதான் வந்து பல குழுக்களாக ஒரு காட்டுக்குள் சிங்கங்கள் வாழுது. ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜா சிங்கத்துக்கும் ராணி சிங்கத்துக்கும் பிறந்த குட்டி சிங்கம் ஒரு அருவியில போய் விளையாண்டுகிட்டு இருக்கு. திடீரென்று ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்து அந்த குட்டி சிங்கத்தை தூரமா அடிச்சுட்டு போயிடுது. நம்ம எங்க இருக்கோங்கிறத அந்த குட்டி சிங்கத்துக்கு தெரியல. அப்பதான் இன்னொரு குழுக்கள்கிட்ட அந்த சிங்கம் வந்து அறிமுகமாகுது, குட்டி சிங்கம். அப்ப அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய ராஜா சிங்கம் சொல்லுது, நாங்க வந்து வந்தேரிகளை எல்லாம் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜா சிங்கத்துக்கும் ராணி சிங்கத்துக்கும் பிறந்த குட்டி சிங்கம், அவனை என் நண்பனை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய அப்பாவான ராஜா சிங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்குது. சரிப்பா, ஒரு போட்டி வைக்கிறேன், அதுல வந்து அவன் ஜெயிச்சுட்டானா அவன் இங்கேயே இருந்துக்கலாம், ஆனா பெண் சிங்கங்களோட தான் இருக்கணும்னு அந்த ராஜா சிங்கம் சொல்றாரு. ஒரு போட்டி, அந்த மரத்தை போய் யாரு ஃபர்ஸ்ட் தொட்டுட்டு வரீங்களோ உங்க 2 பேத்துக்கும் போட்டி, அதுல அவன் ஜெயிச்சானா அவன் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய நண்பனாக ஏற்கனவே முடிவு செய்த இந்த குட்டி சிங்கம் தன்னுடைய நண்பன் வெற்றி பெற்றால்தான் அவன் இங்க இருக்க முடியுங்கிறதுனால ஓடி போய் அந்த தொட்டுட்டு வர போட்டியில வேண்டுமென்றே தான் தோல்வி அடைந்து தன்னுடைய நண்பனை இங்கேயே இருக்க வைக்கிறாப்புல. இருக்க வைத்த உடனே ராஜா சிங்கம் சொல்றாரு, நீ வந்து பெண் சிங்கங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மகனான குட்டி சிங்கத்தை கூப்பிட்டு சொல்றாரு, மற்ற குழுவில் இருந்து வந்த சிங்கங்களை நம்ப கூடாது, வந்தேரிகள் என்னைக்குமே நமக்கு துரோகம் தான் செய்வாங்க. வந்தேரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நீங்க ஒன்னும் நினைக்க வேணாம், படத்துல தெளிவா வந்தேரின்னு தான் சொல்லியிருக்காங்க. வந்தேரி வந்து நமக்கு துரோகம் தான் செய்வான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி சிங்கம் ஸ்கார் என்கிற சிங்கம் சொல்லுது, முஃபாசாலாம் எனக்கு ஒன்றும் துரோகம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றாப்புல. இதுக்கப்புறம் கதையை எப்படி ஃப்ளோயண்டா கொண்டுட்டு போறதுன்னு எனக்கு புரியல, சுருக்கமாவே சொல்லிடுறேனே. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் சொன்னது போல இந்த வந்தேரி முஃபாசா வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இந்த ஸ்கார் என்கிற சிங்கத்துக்கு செஞ்சிடும். ஸ்கார் விருப்பப்பட்ட பெண்ணான பெண் சிங்கத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸ்கார் தான் 2 முறை வந்து முஃபாசாவோட உயிரையே காப்பாத்திருப்பாரு. அந்த ஸ்காருக்கு துரோகம் பண்ணி ஸ்காரை ஒன்றும் இல்லாம ஆக்கி கடைசியில அந்த இனமே இல்லாம போயிடும். இதுதான் வந்து வந்தேரிகளை வந்து நம்பக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தாங்க. அந்த நுட்பமான அரசியல் வந்து எனக்கு புரிஞ்சுது, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். அது தமிழர்களுடைய இனம் படுகொலை நாள், துக்க நாள் வந்து அன்னைக்கு வந்துட்டு 1.5 லட்சம் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து செத்துருக்குறாங்க. அதுக்கு உண்டான ஒரு துக்க நாள் அன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கன்னியாகுமரியில வந்துட்டு இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடத்துறன்றது வந்து தமிழ் இனத்திற்கே வந்துட்டு செய்யற பெரிய துரோகமா நாங்க நினைக்கிறோம். மே 17 சார், அது 18 தான் போட்டிருக்கீங்க.
இல்ல நீங்க அதாவது எங்களுடைய இது மே 18 தான். வருஷம் நம்ம வந்துட்டு பண்றது மே 18 தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து பண்ணிட்டு இருக்கிறது மே 18 இனப்படுகொலை நாள் வந்து பேரெழுச்சியா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க, இது காலேஜ் மேல ஒரு கல்லூரி பண்றதுங்க. நான் வந்து கல்லூரி பண்றதா இருந்தாலும் வந்து ஒரு தமிழ் உணர்வு வேணும்ல சார். இங்க தமிழ்நாட்டில் தானே சார் பண்றீங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு தமிழர்களுக்கு எதிராக வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு துக்க நாளா நாங்க வந்து வருஷம் வந்து அனுசரிச்சிட்டு இருக்கிறோம். அந்த நாள்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா திரையுலக சார்பில் என்ன ஒரு மரியாதை இருக்குது தமிழினத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு? சார் தமிழனுக்கு மரியாதையே கிடையாது சார். நீங்க தமிழன் மரியாதை பத்தி பேச வேண்டாம். நீங்க மற்றபடி பேச நான் பதில் சொல்றேன். இது தமிழனுக்கு எதிராக நடக்கிற சதிதானே சார் இதெல்லாம். கலை இப்ப நாங்க ஒரு துக்க நாளா இருக்குது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்துறீங்கன்னா அது எந்த வகையில எங்களுக்கு வந்துட்டு ஒரு இதா இருக்கும். அது 200 ரூபாய் வாங்கி கோட்டருக்கு ஓட்டு போடுறவங்க தமிழன். நீங்க தமிழனை பத்தி சொல்லாதீங்க. 200 ரூபாய்க்கு இங்க பாருங்க, இது இங்க பாருங்க, டீசெண்டா இவ்வளவு நேரம் வந்து நான் உங்ககிட்ட ஒரு வந்து இது பண்றது தவறு நான் டீசெண்டா பேசிருக்கேன். 200 ரூபாய்க்கு கோட்டருக்கு வாங்கி ஓட்டு போடுறானுங்கன்னா அவனுங்க வந்துட்டு நான் தமிழன் கிடையாது. 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் தமிழன் கிடையாது, அவன் வந்து ஒரு திராவிடன் சார். நாங்க பக்கா தமிழன் சார். எல்லை போராட்ட வீரர்ல வந்து அப்படி 200 ரூபாய்க்கு வாங்கி தான் ஓட்டு போட்டீங்களா? பக்கா தமிழன் சொல்றீங்க. நாங்க லெட் மீ டாக். ஒரு 7 பேர் எல்லை போராட்டத்துக்காக வேண்டி நெஞ்சில குண்டு வாங்கி சுத்தவங்க சார் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க. நீங்க தமிழை பத்தி இல்ல அப்படி இருக்கிறவங்க இது மாதிரி செய்ய மாட்டீங்களே. அப்போ உங்க உணர்வு செத்து போச்சா? அப்ப நமக்கு நாங்க வந்து இந்த மெசேஜ் வந்து எங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். அவ்வளவுதாங்க. நான் கூட உங்களை வந்துட்டு ஏதாவது நான் ஏதாவது சொன்னா நான் வந்துட்டு கோரிக்கையா தான் உங்ககிட்ட பேசலாம்னு கூப்பிடுறேன். நீங்க வந்துட்டு உடனே ஒரு வார்த்தை நான் சொல்றீங்க இடையில இந்த மாதிரி வந்துட்டு 200 ரூபாய்க்கு வந்துட்டு ஓட்டு போறவன் தான் தமிழன்னா 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் தமிழனா இருக்க முடியாது இல்லைங்க. 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் தமிழன் கிடையாது. 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் தமிழன் கிடையாது, அவன் திராவிடன். 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் திராவிடன். சார் கரெக்டா சொன்னீங்க சார், கரெக்டா சொன்னீங்க. தமிழனும் திராவிடன் சார், தமிழனும் திராவிடன் ஒண்ணு ஆயாச்சுல சார். ஒண்ணு ஆக்கி யாருக்க சொன்னது ஒண்ணாக்குனாங்கன்னு? யாருக்க சொன்னது ஒண்ணாக்குனாங்கன்னு? இவ்வளவு நாளா இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல, இவ்வளவு பெரிய இதுல ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறீங்க. இவ்வளவு நாளா தமிழனுக்கும் திராவிடனுக்கும் தமிழ் தேசியம் வேற திராவிடன் தேசியம் வேறன்னு சொல்லி சண்டை நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி வந்து அந்த 18ஆம் தேதி நடத்துறீங்கன்னா தமிழர்களுக்கு உண்டான ஒரு என்னங்க உணர்வு இருக்குது? என்ன உணர்வு இருக்குது? நீங்க சொல்றீங்க 7 பேர் செத்தாங்க, குண்டு தாங்கி செத்தாங்கன்றீங்க. அப்படி இருக்கிறவங்க இதை நடத்த மாட்டீங்களேங்க. தமிழனுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுங்களேங்க. எப்படிங்க நீங்க அனுமதிக்கிறீங்க இந்த மாதிரி? நீங்க கொஞ்சமாவது உணர்வுக்கு மரியாதை கொடுங்க. தமிழர்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க சார். காலேஜ் மேனேஜ்மெண்ட் நடத்துறது சார். சார் நீங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு நாள் தள்ளி வைங்க, இல்ல ஒரு நாள் முன்னாடி நடத்துங்க. அது என்ன மே 18 கரெக்டா நடத்துறீங்க? நாங்க மே 17க்கு ஏற்கனவே ஒரு அப்ஜெக்ஷன் சார் இங்க பாருங்க சார், நாங்க பாருங்க, நான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தான் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நீங்க யாருக்கிட்டனாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது வந்து தமிழர்களுடைய இழிவுபடுத்தக்கூடிய உண்டான செயல். இது கண்டிப்பா இழிவுபடுத்துற செயல் இதெல்லாம். சரிங்களா? இது வந்து இது ரொம்ப தவறு. இது சார் ஒரு கேளுங்க சார், ஒரு கேளுங்க. அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு கவுன்சிலருக்கு வந்து ஜெயிக்க வச்ச தொகுதி சார். நாங்க ராஜாக்கமுங்கிற யூனியன் நீங்களும் நல்லா தெரிஞ்சிடுங்க. அதே இடத்துல தான் அந்த கல்லூரி இருக்கு இல்லைங்களா? நாங்க ஓட்டு போடுறதுல நாங்க எங்களோட உள்ளாட்சியில நாங்க என்ன எப்படி ஓட்டு போடுறோம் எங்களோட ஓட்டிங்லயே நாங்க சொல்லியிருக்கிறோம். கேட்டீங்களா? உணர்வு எழுச்சியில வந்து இருக்குதுன்னா மே 18 எப்படியாப்பட்ட ஒரு நாள்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு நீங்க இந்த வேலையை பண்றீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய செயல் இல்லையா இது? சார் நீங்க ஒரு டாபிக்கை பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு டாபிக்கை பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நீங்க வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்சிக்கு வந்து நீங்க எங்கேயுமே சீட் இல்லாத இடத்துல நாங்க வந்து கவுன்சிலர் கொடுத்துருக்கோம் சார். முதல்ல எங்களுக்கு எல்லா உணர்வுக்கும் தெரியும் சார். நீங்க வந்து எங்களோட உணர்வுகளை வந்து நீங்க கொச்சப்படுத்த வேண்டாம். உணர்வு கொச்சப்படுத்தலைங்க. இப்ப உணர்வு கொச்சப்படுத்துறேன் நான் உணர்வு கொச்சப்படுத்தலைங்க. இதை வந்து நான் உணர்வு கொச்சப்படுத்தல. உங்களோட உணர்வு நான் எங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் தெரியப்படுத்துறேன் சார். நிச்சயமா தெரியப்படுத்துவேன். சரிங்களா சார்? இது உணர்வு, இது உங்களுக்கு தெரியணுங்க. நீங்க தாங்க அதை சொல்லணும். அது இப்ப நான் வந்து கொச்சப்படுத்தல உங்களுடைய உணர்வு. இப்ப நீங்க வந்து கவுன்சிலர் வந்துச்சு, அதெல்லாம் நான் மாற்று கருத்து கிடையாது. கன்னியாகுமரியில வந்து எனக்கு கன்னியாகுமரியில் நிறைய சொந்தங்கள் இருக்குது. நமக்கு கட்சி சார்பா நிறைய இருக்கிறாங்க. இல்லன்னு சொல்லுங்க. நானே சீமானுக்கு தான் சார் ஓட்டு போடுறேன் சார். இருக்கட்டும் இல்லன்னு சார் ஆக்சுவலா வந்துட்டு நீங்க கோரிக்கையா எடுத்துக்கங்க. அதாவது இங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த நாள்ல வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துறது வந்து ரொம்ப தவறானது ஒண்ணு. இது ரொம்ப தவறான ஒரு செயல். தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க தலைமைக்கு அவங்க நிர்வாகத்துக்கு கொண்டு போயிட்டு நீங்க சொல்லுங்க. ஒன்னு டேட் நீங்க செய்யுங்க. நீங்க செய்யற நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து தடை பண்ணல, நீங்க வந்து எதுவும் பண்ணா தப்பு சொல்ல. ஒரு டேட்டை மாற்றி வச்சு ஏதாவது பண்ணுங்க. அன்னைக்கு வந்துட்டு ஒரு இன எழுச்சினால அது அன்னைக்கு வந்து எங்களுக்கு துக்க நாள். அது வந்து அந்த துக்க நாள்ல வந்துட்டு நாங்க வந்து துக்கத்தை அனுசரிக்கிறதா, இந்த மாதிரி வந்து கலை நிகழ்ச்சி வந்து தமிழர்கள் வந்து கண்டு கழிக்கிறதா, எப்படி நீங்க